ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன? ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்றது மெடிக்கலாக சொல்லணும்னா டயபெட்டிஸ்க்கு முந்தின ஸ்டேஜ். டயபெட்டிஸ்க்கு முந்தின ஸ்டேஜ்னால் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற சுகர் லெவல்ஸு நம்ம செக் பண்ணும்போது நல்லா இருக்குது. பட் பேஸ்லைனில் பார்க்கும்போது நம்மளோட சுகர் ஏற்றத்தாழ்வுகளை நம்ம பேங்க்ரியாஸ்னால் மேனேஜ் பண்ண முடியல. பேங்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் சுரக்குது. பட் சுகரோட ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறணும். பட் எய்தர் பேங்க்ரியாஸ் வீக்காக இருந்தாலோ, சுகர் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருந்தாலும், அதாவது நிறைய லோடு நம்ம பேங்க்ரியாஸை கொடுக்கும்போதோ அந்த பேங்க்ரியாஸ்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் உடம்புல எப்போவுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு அதிகமான லெவல், அதாவது நார்மலுக்கும் அதிகமான சுகர் லெவல் இருக்கும்போது 3 months ஆவரேஜ் டெஸ்ட்டான HbA1c அதிகம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரீசன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, டயபெட்டிஸில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாமோ அது எல்லாமே ப்ரீ டயபெட்டிஸ்லேயே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரீ டயபெட்டிஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆண்கள், யங் ஆண்களுக்கு நிறையா இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகளோடு வர்றவங்களுக்கு பார்த்தா எல்லாருக்குமே இந்த சுகர் லெவல்ஸ் வந்து HbA1c 6 to 6.4 தான் வராங்க. ஸோ டெஃபினேஷன் வைஸ் 6 அதாவது 5.8லேருந்து 6.4ன்றது ப்ரீ டயபெட்டிஸ், 6.5க்கு மேலே டயபெட்டிஸ். ஸோ நம்மளோட ரிப்போர்ட்ஸ் எப்போ 6க்கு மேலே போகுதோ HbA1c அப்போவே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஓவராலாக ஹெல்த் செக்அப் பண்ணி நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இது எப்படி அணுகி எப்படி குறைக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்.